ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா பார்ட் 2 டைம் அண்ட் ஒர்க்ல பார்ட் 2 பார்க்க போறோம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் டைம் அண்ட் ஒர்க். இதனுடைய பார்ட் 1 லிங்க் நான் இப்ப ஐ கார்டில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி பார்ட் 1 பாருங்க. பார்ட் 1ல செயின் ரூலை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ செயின் ரூல்ங்கிறது ரொம்ப பேசிக்ஸ். ஸோ இந்த பார்ட் 2ல பேசிக்ஸா வேற என்னென்ன வரும் அப்படிங்கிறதும் பிளஸ் அதை வச்சு அட்வான்ஸ்டு லெவலா இப்ப ஏங்கிற பர்சன் எவ்வளவு நாள்ல ஒரு ஒர்க் பண்றாங்க, பிங்கிற பர்சன் எவ்வளவு நாள்ல ஒர்க் பண்றாங்க, சிங்கிற பர்சன் எவ்வளவு நாள்ல ஒர்க் பண்றாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது எவ்வளவு நாள்ல ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது, இதுல ஒருத்தவங்க வெளியே போயிட்டு இன்னொருத்தவங்க உள்ள வந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் அப்ரோச் ஒர்க் டைம் இதை பொறுத்து நம்ம செகண்ட் பார்ட் கொண்டு வரோம். தேர்ட் பார்ட் எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி கொண்டுட்டு வருவோம். ஸோ அதே மாதிரி ஃபோர்த் பார்ட் ஃபிஃப்த் பார்ட் வரைக்கும் இது போகும். டைம் அண்ட் ஒர்க் ரொம்பவே முக்கியமான டாபிக். ஏன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் இதை பேஸ் பண்ணி ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா வரும். 5க்கு மேலேயும் வரும் ரயில்வே எக்ஸாம்ஸ்லாம். ஓகே, டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? A can complete a work in 20 days, B can do the same work in 30 days, A and B together can complete the work in how many days? ஓகேவா? ஸோ டேஸை பொறுத்து ஒரு ஒர்க்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? A can complete a work in 20 days. 20 டேஸ்ல ஒரு ஒர்க்கை முடிக்கிறாராம். அதே மாதிரி B வந்து can do the same work in 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாராம். A and B ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா how many டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க? ஸோ லாஜிக்காவே நீங்க திங்க் பண்ணுங்க. இந்த டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் அனாலிசிஸ் தான். அதுலேயும் எஸ்பெஷலி ரீசனிங் பார்ட்டு, குவான்ஸ் பார்ட்டு, நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்குற மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து லாஜிக்கல் அனாலிசிஸை பொறுத்து தான் வரும். நீங்க பேசிக்கா திங்க் பண்ணுங்க. இப்போ நீங்க இருக்கீங்க, ஒரு ஒர்க்கை 2 நாள்ல கம்ப்ளீட் பண்றீங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, அவரு 3 நாள்ல கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவீங்க? நீங்களே 2 நாள்ல கம்ப்ளீட் பண்ணும் போது உங்க ஃப்ரெண்டு 3 நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு. அப்ப உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குதா? கிடைக்கும் போது கண்டிப்பா லெஸ் தென் 2 டேஸ். இந்த லாஜிக்கை திங்க் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறவரு 2 டேஸ்ல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாரு, பிங்கிறவரு 3 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு. 2 பேரும் சேர்ந்தா கண்டிப்பா லெஸ் தென் தி லெஸ்ஸர் வேல்யூ. இதை மட்டும் எப்பயும் நாம வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சம் வரும்போது 2 பேரும் சேர்ந்து பண்ணா எத்தனை நாள் அப்படிங்கும் போது லெஸ்ஸர் வேல்யூவோட கம்மியா தான் வரும் டேஸ். ஓகேவா? இது எந்த டேஸா வேணாலும் இருக்கட்டும், 40, 50, 60. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டு எவ்வளோ ஒரு லெஸ்ஸர் வேல்யூ, இப்ப நீங்க 6 நாள்ல முடிக்கிறீங்க, 6 டேஸ்ல முடிக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு 3 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாரு அப்படின்னா 3யை விட ஆன்சர் கம்மியா தான் வரும். இப்ப நீங்க 2 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்ட் வந்து 3 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்தா கண்டிப்பா லெஸ் தென் த லெஸ்ஸர் வேல்யூ. லெஸ்ஸர் வேல்யூ எது? 2. அதை விட கம்மி டேஸ்ல தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒர்க்கு இதை மட்டும் ஒரு ட்ரிக்கா, ஒரு லாஜிக்கா திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடிஷ்னலா ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது, நாம தனியாவே இத்தனை நாள்ல பண்ணும் போது நம்மளோட ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது அதுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம். அது மாதிரி தான் கால்குலேட் பண்ணும். இது லாஜிக்கல் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்துன்னா எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நான் ஒன்னொன்னா சொல்றேன், எது உங்களுக்கு ஈஸியா இருக்குதோ அதை நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ A can complete a work in 20 days, B can do the same work in 30 days, A and B together can complete in how many days? ஸோ A வந்து ஒரு ஒர்க்கை 20 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாராம். அப்ப ஒரு நாள்ல எவ்வளவு பண்ணிருப்பாரு? இங்க பாருங்க. ஸோ 20 டேஸ் எடுத்துக்கிறாரு. ஓகேவா? ஸோ 20 பாக்ஸ் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு நாளும் ஒரு பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா 20 டேஸ்ல 20 பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஓகேவா? ஸோ 20 டேஸ்ல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாருன்னா ஒரு நாள்ல ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்ணுவார். ஓகேவா? ஒரு நாள்ல 20 டேஸ்ல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாருன்னா ஒரு நாள்ல 20ல அந்த ஒர்க் 20ன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒர்க் 20ல எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு? ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி B என்ன பண்ணிருப்பாரு? 30 வச்சுக்கோங்க அவருடைய ஒர்க்கை.
30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு. அப்போ ஒரு நாள்ல எவ்வளவு பண்ணியிருப்பாரு? 1/30 ஆஃப் த ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இதே மாதிரி நிறைய பாக்ஸ் போட்டுக்கோங்க, 30 பாக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ 30 நம்ம அந்த ஒர்க்கை செப்பரேட் பண்ணிக்கிறோம். அப்ப 30ல ஒரு பார்ட் ஒரு நாள்ல பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இப்ப சி ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 1/20 எவ்வளவு பண்ணியிருப்பாரு? 1/20 ஒரு நாள்ல. அதே மாதிரி 30ல ஒரு பார்ட் ஒரு நாள்ல பி பண்ணியிருப்பாரு. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா எவ்வளவு வருவாங்கிறது இப்படிதான் நம்ம போடணும். ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் ஒரு நாள்ல எவ்வளவு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது 1/20 plus 1/30. ஸோ 20 and 30க்கு எல்சிஎம் எடுங்க. 20, 30, obviously 2 and 3, 10 into 2, 20, 20 into 3, 60. Okay, so see. So 60 is your LCM. LCM 60 எடுத்தீங்கன்னா 20 into 3. So numerator 3 ஆல multiply பண்ணிக்கோங்க. 30 into 2. So numerator 2 ஆல 1 into 2, 2. So the value is A and B சேர்ந்தாங்கன்னா 5/60. That is 1/5, that is 1/12. So ஒரு நாள்ல 12ல ஒரு பார்ட் செய்றாங்க. அப்ப 12 டேஸ் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்க பண்ணீங்களோ அதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல். இப்ப 12 பார்ட்ல ஒரு பார்ட் ஒரு நாள்ல பண்றாங்க. அப்ப ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு 12 பார்ட்டுக்கு 12 டேஸ் ஆகும். ஓகேவா? அப்படியே ரெசிப்ரோக்கல் 12 டேஸ் ஆகும். ஓகேவா? சோ A and B சேர்ந்தாங்கன்னா 12 டேஸ். நான் லாஜிக்கா சொன்னது கரெக்டா ஆகுதா பாருங்க. 20 டேஸ் A தனியா பண்ணாருன்னா B தனியா பண்ணாருன்னா 30 டேஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது என்ன கிடைக்குது? 12 டேஸ் கிடைக்குது. ஓகேவா? சோ இது ஒரு அப்ரோச். ஓகேவா? அப்ரோச் 1. ஓகே, சோ அப்ரோச் 2 என்னன்னு பார்க்கலாம். இப்ப இதே நான் வேற மாதிரி எப்படி சொல்றேன் பாருங்க. இப்ப 20 டேஸ்ல A கம்ப்ளீட் பண்றாரு ஒரு ஒர்க். B வந்து அதே ஒர்க் 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாரு. இப்ப ரெண்டு பேருக்கும் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு டைரக்டா எல்சிஎம் எடுங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் காமனா எவ்வளவு ஒர்க்னு நம்ம சொல்லலாம். காமனா எவ்வளவு ஒர்க்னு சொல்லலாம்னா எல்சிஎம் எடுத்தாதான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப 20க்கு 30க்கு எல்சிஎம் இப்பதானே பார்த்தோம். 20க்கு 30க்கு எல்சிஎம் என்னது? 60. ஓகேவா? சோ 60 இருக்கு. சோ 60 பார்ட்ஸ். சோ 60 பார்ட்ஸ். இதுதான் காமன் ஒர்க். இப்ப காமனா வச்சுக்கிறோம். இப்ப ஏ என்ன பண்ணுவாரு? ஏ 60 பார்ட் இருக்கு. ஏ வந்து ஒரு நாளைக்கு என்ன பண்றாரு? 1/20. ஓகேவா? இப்ப 20ல ஒரு பார்ட் பண்றாரு. இதே 60 இருந்ததுன்னா அப்ப எத்தனை பார்ட் பண்ணிருப்பாரு? அவருடைய கெப்பாசிட்டி 20 பார்ட்ல ஒரு பார்ட் பண்றாரு. இதே 60 இருந்தா எத்தனை பண்ணுவாரு? இன்டூ 3 பண்றீங்களா? அதேதான். இப்ப 3 பார்ட்ஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? அதே மாதிரி அதே காமனா என்ன பண்றீங்க? 30. இங்கேயும் 60 வச்சுக்கோங்க. B வந்து 30ல ஒரு பார்ட் பண்ணுவாரு. இதே 60 இருந்தா டெஃபினட்டா 2 பார்ட் பண்ணுவாரு. புரியுதா? இப்ப இங்க வந்து நாம ஒர்க்க பேஸ் பண்ணி கொண்டுட்டு போறோம். ஓகேவா? சோ இங்க வந்து நாம ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்றாங்கங்கறத வச்சு கொண்டு போறோம். இங்க வந்து காமனா நம்ம செகண்ட் ஸ்டெப்ல எல்சிஎம் எடுத்தோம். இங்க டைரக்டா ஒர்க்க வச்சே பாக்குறோம். இப்ப ஒர்க் வந்து 2 டேஸ்க்கும் காமனா ஒரு ஒர்க்க வச்சுக்கோங்க. எல்சிஎம் எடுத்துக்கோங்க 60. சோ இப்ப A வந்து 20ல ஒரு பார்ட்ட ஒரு நாள்ல பண்றாரு. இதே 60 பார்ட்ஸா இருந்ததுன்னா அதுல எத்தனை பண்ணிருப்பாரு? 3 பார்ட்ஸ் பண்ணிருப்பாரு. ஏன்னா 20 into 3னா 60 கிடைக்கும். அதே மாதிரி 3 கிடைக்கும். அதே மாதிரி B என்ன பண்ணுவாரு? B 60 இருந்ததுன்னா அவரு 30ல ஒரு பார்ட் பண்றவரு 60ல 2 பார்ட் பண்ணிருப்பாரு. ஓகேவா? சோ இப்ப ரெண்டையும் என்ன பேஸ் காமனா இருக்குது. சோ 60 வச்சுக்கோங்க. 3 plus 2 5. That is 1/12. சேம் 12 டேஸ். இது அப்ரோச் 2. இப்ப அப்ரோச் 3 சொல்றேன். ஷார்ட்கட்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா ட்ரிக்ஸ்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? சோ இந்த அப்ரோச் 3 எங்க போடுறேன்? இங்கே போடுறேன். இந்த மாதிரி சம்ஸ் வந்ததுன்னா அப்ரோச் 3 என்ன பண்றீங்கன்னா, இப்ப A இது வந்து என்னன்னா கண்டிஷன் வந்து A and B இந்த மாதிரி ரெண்டு பேரை தான் அப்ளிகபிளா இருக்கணும். வேற எந்த கண்டிஷனும் கொடுத்துருக்க கூடாது. A வந்து 2 நாள் வேலை செய்யறாரு, அதுக்கப்புறம் நின்னுட்டாரு, அப்புறம் B வந்து வேலை செய்யறாரு, அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் இல்ல ஆல்டர்னேட் டேஸ் கண்டிஷன், அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லாம இந்த மாதிரி டைரக்டா கொடுத்து A and B சேர்ந்து எவ்வளவு நாள் பண்றாங்கன்னு கேட்டா the trick is product by sum. இவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட்.
ப்ராடக்ட் பை சம். ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல பண்ணுவாங்கன்னா கொடுத்திருக்க ரெண்டு வேல்யூம் ப்ராடக்ட் பண்ணுங்க அப்புறம் சம் பண்ணுங்க. So listen, 20 into 30 by 20 plus 30 value is 20 into 30 அப்படியே வச்சுக்கோங்க. See 20 plus 30 50 cross out பண்ணுங்க. 20 into 3 60 by 5 15 12. So see 12 days. என்ன வந்தது 60 by 5 வந்தது 12 days. Very very important. Product by sum. Okay வா? So moving to the second question. என்ன கொடுத்திருக்காங்க? A can complete a work in 20 days. B can do the same work in 40 days. A and B together can complete the work in how many days? Very simple. நம்ம first question பண்ண மாதிரி குயிக்கா பண்ணலாம். ஓகேவா? So நான் மூணு மெத்தட் சொல்றேன். உங்களுக்கு என்ன மெத்தட் பெஸ்டா இருக்குதோ அதுல மூவ் ஆகுங்க. ஓகே? So first approach. என்ன பண்ணிருக்காங்க? A can complete a work in 20 days. அப்ப 20ல one part one dayல பண்ணிருப்பாரு A. B வந்து 40ல one part complete பண்ணிருப்பாரு. Can do the same work in 40 days. அப்ப ஒரு நாள்ல 40ல one part complete பண்ணிருப்பாரு. அப்ப A and B ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? 1 by 20 plus 1 by 40. 20க்கும் 40க்கும் LCM எடுத்து பாருங்க. You will get 40. So 1 here 2. So 20 into 2 40 is your LCM. So 40 is the LCM. LCM பண்ணீங்கன்னா 20 into 2, so numerator 2 40, so same 1, that is equal to 3 by 40. So 3 by 40, 40ல 3 parts complete பண்ணுவாங்க ஒரு நாள்ல. So அப்ப எத்தனை நாள்ல complete பண்ணுவாங்க? அப்படி நான் என்ன சொன்னேன்? reciprocal. So 40 by 3. So 40 by 3 பண்ணீங்கன்னா what is the value? 1 3 is 3, remaining 1, 3 3s are 9, so remaining 1, that is 13 1 by 3 days. Okay, so approach 2 என்ன சொல்லியிருக்கேன்? டைரக்டா எத்தனை டேஸ் கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்துக்கோங்க, அதுக்கு LCM எடுத்துக்கோங்க. LCM எடுத்தீங்கன்னா 20க்கு 40க்கு LCM எடுத்தீங்கன்னா சேம் LCM is 40 நம்மளுக்கு தெரியும். so work is 40, work 40 ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்ப A வந்து ஒரு நாள்ல இப்ப ஒர்க்க டோட்டலா 40 ன்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா A வந்து 20ல ஒரு பார்ட்ட ஒரு நாள்ல பண்றாரு. அப்ப 40 பார்ட்ஸ் இருந்ததுன்னா இப்ப ஒரு நாள்ல அவர் எவ்வளவு பண்ணிருப்பாரு? 2 பண்ணிருப்பாரு. ஓகேவா? அவரோட கெபாசிட்டி பாருங்க, 20ல 1 பண்றாரு. அப்ப 40ல 2 பண்ணிருப்பாரு, 2 பார்ட்ஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? சோ அதே மாதிரி சேம் 40ல எத்தனை பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாரு? இவருடைய 40ல 1 தான் பண்றாரு. அப்ப இதே 40 தான். அப்ப 40ல சேம் 1 தான் பண்ணிருப்பாரு. ஓகேவா? சோ ஒர்க்கை இங்க டோட்டலா LCM எடுத்து இப்ப 40யா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கெபாசிட்டி பாருங்க, 20ல ஒரு பார்ட் பண்றவரு 40ல 2 பார்ட்ஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? ஏன்னா ஜஸ்ட் into 2 அந்த மாதிரி வச்சு பண்ணிக்கோங்க. சோ இப்போ என்ன ஆகும்? சோ பேஸ் டினாமினேட்டர் இஸ் சேம். சோ 40 2 plus 1 is 3. சேம் ரெசிப்ரோக்கல் 40 by 3, that is 13 1 by 3 days. ஓகேவா? கிளியரா? So 1 3 is 3, remaining 1, 3 3s are 9, 13 1 by 3. இந்த மாதிரி mixed fractionல போட்டுக்கோங்க. ஏன்னா ஆன்சர்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகே? So mixed fraction. mixed fractionல தான் உங்களுக்கு ஆப்ஷன் வரும். So third approach நம்ம ட்ரிக் என்ன சொல்லுது? product by sum. ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணும்போது பாருங்க product by sum. product என்ன? 20 இங்க ரெசிப்ரோக்கல் எடுத்துறாதீங்க. ஓகேவா? நான் ட்ரிக் சொல்றது எதுக்காகனா லாஜிக்கும் சொல்லி இருக்கிறது எதுக்காகனா உங்களுக்கு புரியணும்ங்கிறதுக்காக. ட்ரிக் சொல்றத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ட்ரிக்ல போயிட்டு மறுபடியும் லாஜிக் நான் யூஸ் பண்றேன்னு சொல்லி அதுக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணிடாதீங்க, ஆன்சர் தப்பா போயிடும். ஓகேவா? ப்ராடக்ட் என்னது? 20 into 40 by 20 plus 40. வேல்யூ இஸ் 20 into 40 by 60. 0 0 cross out பண்ணுங்க. So 1 here 3. So the value is 10 by 3. So 40 by 3, that is 13 1 by 3 days. So எந்த மெத்தட் ஈஸியா இருக்குதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நாள்ல எவ்வளவு பண்றாங்கன்னு வச்சு டைரக்டா ஆட் பண்ணி அப்புறம் ரெசிப்ரோக்கல் எடுத்து போடுங்க. இல்ல இங்க ஒர்க்கே டைரக்டா அஸ்யூம் பண்ணிட்டு இப்ப ஏபி இப்ப 3 பேர் இருக்காங்க, ஏபி அண்ட் சி. இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
ஏபிசி 3 பேர் 3 விதமான டேஸ்ல ஒர்க் பண்றாங்க. 3 பேர் சேர்ந்து பண்ணும்போது 3 பேத்துக்கு நீங்க எல்சிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒர்க்குக்கு காமனா இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? பட் ட்ரிக் வந்து ஒன்லி ஃபார் 2 பர்சன். ஓகேவா? நல்லா நாம வச்சுக்கோங்க, எந்த கண்டிஷன்ஸும் இருக்கக்கூடாது. ஒன்லி 2 பர்சன்ஸ் இருக்கணும். டைரக்டா 2 டிஃபரெண்ட் டேஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கணும். 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஓகே, மூவிங் டு தேர்ட் கொஸ்டின். C. A can complete a work in 20 days. A and B together can complete the work in 12 days. B alone can do it in how many days? ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, A வந்து 20 டேஸ்ல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாராம். A and B 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை 12 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்களாம். இப்போ B மட்டும் எவ்வளவு நாள்ல பண்ணுவாங்க? நான் ட்ரிக் சொல்லிடுறேன். இது என்னது, இதே மாதிரி தான் பாருங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள், அதே மாதிரி ஏ பாருங்க தனியா ஒரு நாள். அப்ப பி மட்டும் தனியா எவ்வளவு நாள்ல பண்ணுவாங்கன்னு கேட்டா ப்ராடக்ட் பை டிஃபரன்ஸ். ஓகேவா? ப்ராடக்ட் பை டிஃபரன்ஸ். ப்ராடக்ட் என்னது 20 into 12 பை டிஃபரன்ஸ் என்னது 20 minus 12. So the value is 20 into 12 by 12. 20 minus 12 எவ்வளோ 8. ஓகேவா? So 1 4 2 4s are 8. So 3 4s are 12. So 1 2 10 2. So the value is 10 into 3 30 days is your answer. ஓகேவா? ஸோ இல்லை நான் நார்மலாக அப்ரோச் ஏதோ ஒரு அப்ரோச்சில் யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு அப்ரோச் போட்டு காமிக்கிறேன். அப்ரோச் 1ல பாருங்க. ஸோ ஏ எவ்வளோ நாளில் பண்ணுறாரு? 20 டேஸில் பண்ணுறாரு. அப்போ ஒரு நாளில் ஏ வந்து 1/20 பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பி எவ்வளோ பண்ணுறாரு தெரியாது. ஓகே, ஸோ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் பண்ணுறாங்க? 12 டேஸ்ல பண்றாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து 12ல ஒரு பார்ட் ஒரு நாள்ல பண்ணுவாங்க. சோ கிடைச்சிருச்சா? ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டீங்களா? சோ நவ B is 1/12 minus 1/20. சோ சேம் தான். இப்ப 12க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுங்க. 12 20 2 6 10 again 2 3 5. okay, 2 2s are 4. 2 into 2 into 3 into 5. This is your LCM. So 2 into 2 4, 4 3 12, 12 into 5 60. 60 is your LCM. 60. So 5 12s are 60. 5 into 1 5 minus 3 into 20 60. So 3 in the numerator. So that is 2/60. That is 1 2 is to 30. ஸோ என்ன பண்ணணும், 30ல ஒரு பார்ட் பி ஒரு நாள்ல பண்ணுவாரு. அப்ப மொத்தமா எல்லா பார்ட்டையும் 30 பார்ட்ஸையும் கம்ப்ளீட் பண்ண he needs 30 days. ஓகேவா? லாஜிக்கலா போட்டாச்சா? கிளியரா? ஓகே, மூவிங் டு 4th கொஸ்டின். பாருங்க, கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். A can complete the work in 20 days, B in 30 days, C in 40 days. All started together. எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆஃப்டர் 5 days A left, வெளியே போறாரு. After 3 more days, B also left the work. Okay. C can complete the remaining work in how many days? சூப்பரான கொஸ்டின். பாருங்க, A எவ்வளவு நாள்ல பண்றாராம் அந்த ஒர்க்கை? 20 டேஸ்ல பண்றாராம். அதே மாதிரி B என்ன பண்றாரு? B in 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாரு அதே ஒர்க். C in 40 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாரு. நம்ம செகண்ட் அப்ரோச்ல பண்ண மாதிரி கொண்டுட்டு போலாம். ஓகேவா? ஸோ ரிமைனிங்ல நம்ம அப்படியே சம் சால்வ் பண்ணும்போதே பார்க்கலாம். ஸோ இப்போ A 20 days, 30 days, C வந்து 40 days. இப்போ டோட்டலா ஒர்க் அஷ்யூம் பண்ணலாம். டோட்டல் ஒர்க் அஷ்யூம் எப்படி பண்றது? டேக்கிங் எல்சிஎம். ஓகேவா? ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 20 30 40 எல்சிஎம் எடுங்க. ஸோ 10 2 3 4 again 2 1 3 2. okay, so what is LCM? 10 into 2 20 into 3 into 2, that is 20 into 3 60, 60 into 2 it is 120. okay va? 120. so ipa total work is 120. okay, வெச்சாச்சு. இப்ப A என்ன பண்ணுவாரு? இப்போ 120ல A என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். A வந்து 20 டேஸ்ல ஒர்க் பண்ணுவாராம். அப்ப ஒரு நாள்ல 1/20, 20ல ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி B என்ன பண்ணுவாரு? 30ல ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு.
சி வந்து 40ல ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. இப்ப இதே 120 பார்ட்ஸ் இருந்தா அவருடைய கெப்பாசிட்டி, அவருடைய எஃபிஷியன்சி பாருங்க. 20ல 1 பண்றவரு 120ல எவ்வளவு பண்ணியிருப்பாரு? ஸோ 20ய 120க்கு ஈக்குவேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? இன்டூ 6 போடுவீங்க. அப்ப அதே மாதிரி நியூமரேட்டர்ல இன்டூ 6. அப்ப 120ல 6 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஏவோட கெப்பாசிட்டி 6 பார்ட்ஸ் ஒரு டேக்கு, ஒரு நாளுக்கு. ஓகேவா? அதே மாதிரி பி என்ன பண்ணுவாரு? ஏ வந்து 6 பார்ட்ஸ், பி வந்து 120ல காமனா பாருங்க ஒர்க் வந்து 120 வச்சுக்கிறீங்க. பி வந்து என்ன பண்ணுவாரு? 30ல ஒரு பார்ட் பண்ணுவாரு. அப்ப 30 120க்கு ரிலேட் பண்ணீங்கன்னா 30 into 4 120. அதே மாதிரி நியூமரேட்டர் 1ல 30ல அவரோட எஃபிஷியன்சி 30ல ஒரு பார்ட் பண்றாரு. 120 பார்ட்ல எத்தனை ஒரு நாள்ல பண்ணுவாரு? தட் இஸ் 4 parts. So 4 parts. அதே மாதிரி சி, சி என்ன பண்ணுவாரு? 40ல ஒரு பார்ட் பண்றவரு 120 இருந்ததுன்னா எத்தனை பார்ட் பண்ணுவாரு? 3 parts. ஓகேவா? சோ இந்த வேல்யூலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏ வந்து 6 பார்ட் பண்றாரு ஒரு நாள்ல, அதாவது ஃபார் 120 அவரோட 20 ஒர்க் இல்ல, 20 ஒர்க் 20ல ஒரு பார்ட் பண்றவரு இப்போ 120ல 6 பார்ட்ஸ் பண்றாரு. நம்ம காமனா ஒரு வேல்யூ வச்சுக்கிறோம். ஓகேவா? இதுதான் நம்ம செகண்ட் அப்ரோச்சை நம்ம சொல்லியிருந்தோம். டைரக்டா எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான சம்ஸ்க்கு இதுதான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா காமனா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? கிளியரா? நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏ வந்து இப்ப 6 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றாரு. அதாவது 120ங்கிறது தான் இப்போ ஒர்க். இப்போ நம்மளோட ஒர்க் என்னது? 120 தான். ஓகேவா? நாட் 20, நாட் 30, நாட் 40. எல்லாத்துக்குமே காமனா 120 ஒர்க்னு நம்ம வச்சுக்கிறோம். அப்ப ஏ வந்து பெர் டேல 6 பண்றாரு, பி பெர் டேல 4 பண்றாரு, சி வந்து பெர் டே அவரோட எஃபிஷியன்சி 3 பார்ட்ஸ் பண்றாரு. இப்ப என்ன பாருங்க, இப்ப சம்குள்ள போகலாம். ஆல் ஸ்டார்டட் டுகெதர். ஸோ ஏவும் பியும் சியும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப எத்தனை? ஏக்கு எவ்வளவு? 6 பார்ட்ஸ், பிக்கு வந்து 4 பார்ட்ஸ், சிக்கு வந்து 3 பார்ட்ஸ். டோட்டலா எவ்வளோ? 6 plus 4 plus 3 10, 13 பார்ட்ஸ். 3 பேர் சேர்ந்து 13 பார்ட்ஸ் பண்றாங்க ஒரு நாள்ல, பெர் டே. ஓகேவா? பெர் டேல பண்றாங்க. இப்ப பட் ஆஃப்டர் 5 days ஏ லிஃப்ட். அப்ப 5 days ஒன்னா தான் வேலை செய்யறாங்க. 5 நாளைக்கு அப்புறம் ஏ வெளியே போயிடுறாங்க. அப்ப 13 into 5 எவ்வளவு வருது? 5 3 15, 5 1 6, 65 parts. So டோட்டலா 65 parts completed. இது வந்து 5th day. 5th day உடைய எண்டோடைய ரிசல்ட் 65 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி என்ன ஆகுது பாருங்க, ஏ வந்து வெளியே போயிட்டாரு. இப்ப வந்து ஏ ரிமூவ்டு. ஓகேவா? ஏ வெளியே போயிட்டாரு. ஆஃப்டர் 3 more days பி ஆல்சோ லிஃப்ட் த ஒர்க். அப்ப 3 daysக்கு பி வேலை செய்யறாரு. ஏ வெளியே போய் 5th டேல வெளியே போயிடுறாரு. அப்புறம் 3 நாள் கழிச்சு தான் பி வெளியே போறாரு. அப்ப 3 நாள் பியும் சியும் சேர்ந்து தான் ஒர்க் பண்றாங்க. அப்ப பி அண்ட் சி சேர்ந்தா பி அண்ட் சி, பி 4, சி வந்து 3, டோட்டலா எத்தனை? 7 பார்ட்ஸ். எத்தனை நாளைக்கு? 3 daysக்கு. அப்ப 7 3s 21 பார்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இது வந்து 8th டே உடைய ரிசல்ட். ஓகேவா? அந்த 3 days. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 5 days, அதுக்கப்புறம் 3 days. ஓகே, அப்ப டோட்டலா 8th டே உடைய ரிசல்ட் எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்கும் பாருங்க. 65 plus 21. So 6, 8 plus 6 plus 2, 8. So 86 parts over. எப்ப? 8th டே உடைய எண்ட்ல. இப்ப பாருங்க 86 parts over. ஸோ எவ்வளோல? 120ல 86 பார்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பியும் என்ன ஆயிடுறாரு? வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் யார் இருக்கா? சி கேன் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் இன் ஹவு மெனி டேஸ்? ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குது பாருங்க. 120ல 86 போச்சுன்னா, ஸோ ஹியர் திஸ் இஸ் 10, 4, 8, 9, 10, 11, 34 பார்ட்ஸ் இஸ் பெண்டிங். ஸோ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கு? 34 ஒர்க் தான் இருக்குது. 34 பார்ட்ஸ் தான் இருக்குது. 120ல 86 கம்ப்ளீட்டடு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 34 தான் இருக்கு. இப்ப 34 இப்ப பியும் போயிட்டாரு. இப்ப சி மட்டும் ஒரு நாள்ல எவ்வளவு பண்றாரு? 3 பார்ட்ஸ் பண்றாரு. ஓகேவா? 3 பார்ட்ஸ்ல பண்றாரு. இப்ப 34 பார்ட்ஸ் இருக்கு. இப்ப 34 பார்ட்ஸ பி சி வந்து தனியா பண்றாரு. எவ்வளவு நாள்ல பண்ணுவாரு? 34/3. வேற யாருமே இல்ல. பியும் கிளம்பிட்டாரு. ஒன்லி சி மட்டும் தான் இருக்கிறாரு. சி ஒரு நாள்ல 3 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அப்ப 34 பார்ட்ஸை எப்ப கம்ப்ளீட் பண்ணுவாரு? 34/3. ஆன்சர் பண்ணீங்கன்னா 1/3, again 1/3, then again 1/3. 34 3 ஆல டிவைட் பண்ணுங்க. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ
1 3, that is 11 3s are 33, remaining 1 11 1 by 3 mixed fraction la போட்டுக்கோங்க 11 1 by 3 days. Okay, so this is your answer. Okay, remaining work எவ்வளவு நாள்ல C பண்றாரு. ஓகேவா, very very important ஆன question. ஸோ எப்படி அப்ரோச் பண்றதுன்னு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா, அந்த லெவல் 2 அப்ரோச்சை இந்த மாதிரி ரிலேட்டடான சம்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா எகைன் அண்ட் அகைன் இதே மாதிரி ரிலேட்டடான ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் நெட்ல இருந்து எடுங்க, இல்லைன்னா RS அகர்வால்ல இருந்து எடுத்து இன்னைக்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 10 சம்ஸ் போட்டு பாருங்க, போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆயிடும். இதை இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் சொல்லி போடுறதுனால இவ்வளோ டைம் ஆகுது. இல்லைன்னா வித்தின் 20 செகண்ட்ஸ்ல நம்ம குயிக்கா போட்டுடலாம். டைரக்டா பாக்குறீங்க 20 30 40 மூணுக்கு எல்சிஎம் எடுக்கிறீங்க 120. 120ல எத்தனை பார்ட்ஸ் பண்ணுவாங்க? இவரு 20ல 1ல பண்றவரு 120ல 6 பார்ட்ஸ், இவரு 4 பார்ட்ஸ், இவரு 3 பார்ட்ஸ், ஆல் ஸ்டார்டட் டுகெதர். அப்ப 6 + 4 + 3 எவ்வளவு ஆகுது? 13 பார்ட்ஸ். 13 பார்ட்ஸ் எத்தனை நாள்ல? 5 டேஸ்ல பண்றாங்க. அப்ப 13 × 5 65 பார்ட்ஸ். அதே மாதிரி ஏ வெளியே போயிடுறாரு. ஏ வெளியே போயிட்டாருன்னா 4 + 3 7 இருக்கு. 7 பார்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து ஒரு நாள்ல பண்ணுவாங்க. அப்ப ஆஃப்டர் 3 more days பி ஆல்சோ லெஃப்ட். அப்ப 3 நாள் ஒன்னா சேர்ந்து தான் பண்றாங்க. அப்ப 21 பார்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. பியும் வெளியே போயிடுறாரு. சி கேன் கம்ப்ளீட் தி ரிமைனிங் ஒர்க் இன் ஹவு மெனி டேஸ்? அப்ப டோட்டல் ஒர்க் 120. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 86. ரிமைனிங் பாத்தீங்கன்னா 34 பார்ட்ஸ். சி ஒரு நாள்ல 3 பார்ட்ஸ் பண்றாரு. அப்ப 34 பார்ட்ஸ் எவ்வளவு நாள்ல பண்ணுவாரு? 34/3. குயிக்கா போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, so moving to the last question. Fifth question. A can complete the work in 25 days, B in 30 days, and C in 50 days, and D in 75 days. A and B started the work together. After 7 days, C joined. Okay, இதெல்லாமே பார்க்கலாம், ஒன்னொன்னா பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிவன் A வந்து 25 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாராம். அப்ப B வந்து 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாராம் அதே ஒர்க்கை. C வந்து 50 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாராம். அதே மாதிரி D வந்து 75 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாராம். அப்ப A வந்து 1/25ல ஒரு பார்ட்டை ஒரு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவார். அவரோட கெப்பாசிட்டி 25லயே ஒன்ன கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. இப்ப 30ல ஒன்ன கம்ப்ளீட் பண்றாரு. அதே மாதிரி C வந்து 50ல 1 கம்ப்ளீட் பண்றாரு. D வந்து 75ல ஒரு பார்ட்டை ஒரு நாள்ல கம்ப்ளீட் பண்றாரு. இதுதான் கெப்பாசிட்டி. இதே நான் என்ன சொல்லியிருக்கேன், உடனே என்ன பண்றீங்க, எல்சிஎம் எடுத்துறீங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒன்னா ஒர்க் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஜாயின் ஆகுறாங்க, அப்புறம் வெளியே போறாங்க. மீதி இருக்கிற ஒர்க் யார் எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்கன்னு கேட்டாவே டைரக்டா ஒர்க்குக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஓகே, 25 30 days 50 75. ஓகே, so 5 5 6 10 here 1 5 5 5. okay, again 5 1 6 2 5 3 5, again 2 1 3 1 3, okay, 3 1 1 1 1. so what is the LCM? 5 into 5 into 2 into 3. 5 5s are 25. 25 into 2 50. 50 into 3 150 is your LCM. so total work எவ்வளோ? 150. okay, 150. ஓகேவா? சோ இப்ப A வந்து எவ்வளவு பண்றாரு? இப்ப 25லயே ஒரு பார்ட் பண்றவரு, இப்ப A வந்து எத்தனை பார்ட் பண்ணுவாரு? 25லயே ஒரு பார்ட் பண்றவரு 150ல எத்தனை பார்ட் பண்ணுவாரு? 25 into 6. okay, that is 150. so A வந்து 6 parts, நியூமரேட்டரை 6 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப 150ல 6 parts பண்ணுவாரு. ஓகேவா? அப்ப B என்ன பண்றாரு? 30ல ஒரு பார்ட் பண்றவரு 150ல எத்தனை பார்ட் பண்ணுவாரு? இத 150க்கு ரிலேட் பண்ணீங்கன்னா 30 150க்கு ரிலேட் பண்ணீங்கன்னா into 5, 30 into 5 150. so நியூமரேட்டர் 5 ஆல பண்ணிக்கோங்க. that is 5 parts ஒரு நாள்ல பண்ணுவாரு. அத 150 பார்ட்ஸ்ல வர்க்ல. C வந்து எவ்வளவு பண்றாரு? 50ல ஒரு பார்ட் பண்றாரு. அப்ப 50 150க்கு ரிலேட் பண்ணீங்கன்னா into 3. அப்ப நியூமரேட்டர் into 3, that is 3 parts. அதே மாதிரி D 75ல 1 பார்ட் பண்றாரு. அப்போ 75 150க்கு ரிலேட் பண்ணீங்கன்னா into 2 பண்ணுவீங்க, நியூமரேட்டர் into 2. சோ அப்ப ஒரு நாள்ல 2 பார்ட்ஸ். பாருங்க, இதுல உங்களுக்கு எஃபிஷியன்சி தெரிஞ்சிடும். யாரு அதிக எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்றாங்கன்னா A தான். நீங்க டைரக்டா क्वेश्चन படிக்கும்போதே லாஜிக்கலா நீங்க திங்க் பண்ணிரலாம்.
25 டேஸ்ல இந்த ஒர்க் முடிக்கிறாரு. டி பாருங்க 75 டேஸ் அது எடுத்துக்கிறாரு. அப்ப யார் எஃபிஷியன்ட்? குயிக்கா முடிக்கிறவர் தானே எஃபிஷியன்ட். அவர் பாருங்க ஒரே நாள்ல 6 பார்ட்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதே டி வந்து 2 பார்ட் தான் பண்றாரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க இப்படி ரிலேட் பண்ணிக்கோங்க. அப்ரோச் 2 மூலியமா ரிலேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ வாங்க கொஸ்டின்குள்ள. ஏ அண்ட் பி ஸ்டார்டட் த ஒர்க் டுகெதர். ஏவும் பியும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏவும் பியும் சேர்ந்தா எவ்வளோ? 6 + 5 தட் இஸ் 11 பார்ட்ஸ் பெர் டேல பண்றாங்க. ஆஃப்டர் 7 டேஸ் 7 நாள் இவங்கெல்லாம் ஒன்னா ஒர்க் பண்றாங்க. தட் இஸ் 77 பார்ட்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப ஆஃப்டர் 7 டேஸ் சி ஜாயின்ட். அப்ப சி ஜாயின் ஆகுறாங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி இவங்களோட இப்ப 11 பிளஸ் சி ஜாயின் ஆகுறாங்க. சி எவ்வளோ? 3. அப்ப எவ்வளோ? 14 பார்ட்ஸ் பெர் டே. ஓகேவா? ஸோ இவ்வளோ பார்ட்ஸ் பண்றாங்க. ஆஃப்டர் 3 more days டி ரீப்ளேஸ்ட் பி. அப்ப அது 3 நாள் இவங்க தான் ஒர்க் பண்றாங்க. அப்ப 14 into 3 that is 14 into 3 4 3 12 1 3 4 42 பார்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? 42 பார்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகுறாங்க. அப்புறம் ஆஃப்டர் 3 more days இவங்க 3 டேஸ் ஒன்னா ஒர்க் பண்ணிட்டாங்க. டி ரீப்ளேஸ்ட் பி. பி வந்து ரிமூவ் ஆகுறாரு. பி வெளியே போறாரு. டி வந்து ரீப்ளேஸ் பண்றாரு. அப்ப ஏ பிளஸ் சி பிளஸ் டி. ஏன்னா பி ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு டி. அப்ப ஏ வந்து என்னது? 6 பார்ட்ஸ் பண்றாரு ஒரு நாள்ல. சி வந்து எவ்வளவு பண்றாரு? 3 பார்ட்ஸ் பண்றாரு. டி வந்து 2 பார்ட்ஸ் பண்றாரு. அப்ப 6 + 3 9 9 + 2 11 பார்ட்ஸ் பெர் டே. ஓகேவா? ஆஃப்டர் 3 more days ஓகே. ஆஃப்டர் 2 more days ஏ அண்ட் சி லிஃப்ட் த ஒர்க். ஓகேவா? அப்ப 2 நாள் இவங்க 3 பேரும் ஒன்னா தான் வேலை செய்யறாங்க. 2 நாள் கழிச்சு தான் ஏவும் சியும் வெளியே போயிடுறாங்க. ஓகே. அப்ப 2 நாள் இவங்க எவ்வளவு ஒர்க் செஞ்சிருப்பாங்க? 22 பார்ட்ஸ் செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்க? ஃபர்ஸ்ட் இவங்க எத்தனைனா 7 நாள்ல, அப்புறம் 3 நாள்ல, அப்புறம் 2 நாள்ல, அப்ப டோட்டலா 10 11 12 டேஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏவும் சியும் ரிமூவ் ஆயிக்கிறாங்க. அப்புறம் கடைசி என்ன? டி மட்டும் தான் இருப்பாங்க. ஏவும் சியும் போயிட்டாங்கன்னா ஏவும் சியும் ஆஃப்டர் 2 more days லெஃப்ட் ஆயிட்டாங்கன்னா டி ஒன்லி இருப்பாரு. ஓகேவா? இப்ப டி மட்டும் டி கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் இன் ஹவு மெனி டேஸ்? எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு? இப்ப இந்த 12 டேஸ்ல எவ்வளவு பார்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு? அப்ப டோட்டல் பண்ணுங்க. அப்படியே ஆட் பண்ணுங்க. 7 9 11. So 7 8 12 14 141 பார்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவுட் ஆஃப் 150. 150ல 141 பார்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 12 டேஸ்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப ரிமைனிங் எவ்வளோ? ரிமைனிங் 9 தான் இருக்கு. 9 பார்ட்ஸ் இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? டி completed the remaining work in how many days? இந்த ரிமைனிங் ஒர்க் பாருங்க 9 பார்ட்ஸ டி எவ்வளவு நாள்ல பண்றாருன்னு கேக்குறாங்க. அப்ப டி வந்து ஒரு நாள்ல எவ்வளவு பண்றாரு? 2 பார்ட்ஸ் பண்றாரு. அப்ப 9 பார்ட்ஸ பண்றதுக்கு எவ்வளவு நாள்? 9/2 that is 4 1/2 days. ஓகேவா? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல போட்டுக்கோங்க. 4.5 days. இதை இப்படியும் கொடுக்கலாம். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்லயும் ஆப்ஷன்ல இருந்தா போடுங்க. இல்ல 4 and இல்ல இப்படி கூட கொடுக்கலாம். 4 and a half day அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஓகேவா? டி வந்து 2 பார்ட் பண்றாரு அவருடைய கெப்பாசிட்டி. அப்ப 9 பார்ட்ஸ் பெண்டிங் இருக்கு. இந்த 9 பார்ட்ஸ பண்றதுக்கு டி எவ்வளவு நாள் எடுத்துப்பாரு? 9/2. அப்ப 4.5 days எடுத்துப்பாரு. ஓகேவா? கிளியரா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் கொண்டுட்டு வரேன். இதே மாதிரி அட்வான்ஸ்டு லெவலா இன்னும் எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி, இன்னும் வேஜஸை பேஸ் பண்ணி, இப்போ எஃபிஷியண்டா இருக்கவங்களுக்கு நிறைய வேஜஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ எக்ஸாம்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ரிசல்ட் வந்தாச்சு. இனிமேட்டுக்கு எக்ஸாம்ஸ் நிறைய அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ பி ரெடி ஃபார் எனி மூமெண்ட். எந்த எக்ஸாம் வந்தாலும் கிராக் பண்ண ரெடியா இருங்க. பேங்கிங் எக்ஸாமா இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சி எக்ஸாமா இருந்தாலும் சரி, டைம் அண்ட் ஒர்க் இல்லாம எதுலையுமே இருக்காது. ஸோ பி ரெடி ஃபார் எனி கொஷின்ஸ். ஸோ இந்த கோவிட், இந்த லாக்டவுன் டைமை பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டில இருந்தே சேஃபா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.